பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். கடந்த ஜூன் மாதம் முழுவதும் கர்த்தர் எவ்வளோ அற்புத விதமாய் நம்மளை வழிநடத்தி வந்தார். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளின் மூலமாக நம்மளை அப்படி ஆற்றி தேற்றி ஒவ்வொரு நாளையும் அவருடைய கிருபையை நம்ம அனுபவிக்கும்படியாக, கிருபையிலேயே கழிக்கும்படியாக உதவி செய்தார். கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்திலையும் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். ஏதோ நம்ம உற்சாகமாக மாதத்தில் 1ஆம் தேதி நம்ம பேசுறதில்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய கிருபையை இந்த மாதத்தில் ரொம்ப அதிகமாய் பூரண கிருபை, பெருகிற கிருபையை ஒவ்வொருத்தரும் நம்ம அனுபவிக்கணும். பாருங்கள், இந்த அழகான இடத்துக்காக கூட நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஆணைக்கட்டி பகுதி, இந்த இடங்கள்லாம் நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம். இருளாஸ் என்ற மக்கள் வசிக்கிற பகுதி. இந்த இடங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த இடங்கள்லாம் ஆண்டவர் இன்னும் அற்புத விதமான திறவுகளை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாள்லையும் கூட நாம் சத்தியத்துக்குள்ள வருவோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 42லிருந்து 44வது வசனம். இதை அடிக்கடி நம்ம இந்த வசனங்களை தியானித்திருக்கிறோம். நான் கர்த்தரிடத்துல கேட்ட திரும்பமா நம்ம ஒவ்வொரு மாசமும் அதே வசனங்களை தியானிக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், எப்போ நம்ம அதை அபரிமிதமாய் அனுபவிக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அபரிமிதத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். பாருங்க, ஏதோ மீதி எடுப்போம், மாசத்துல எல்லாம் செலவழிந்தது போக கொஞ்சம் மீதி எடுக்கிறது இந்த மாதத்தில் அப்படி இருக்கிறது இல்லை. மீதியே அபரிமிதமாக இருக்கும்படியாக நம்ம 1ஆம் தேதி நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதே மாதிரி மாத கடைசியிலையும் இருக்கும்படியாக அப்படி மீதி எடுக்கணும். அப்படிப்பட்ட கிருபை, அதுதான் பெருகுகிற கிருபை. பெருக்கத்தின் தேவன் என்பதை இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க போகிறோம். பாருங்க, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு பாகால் சலீஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்கு பாகால் சலீஷான்ற இடத்துல இருந்து ஒரு மனுஷன் வரான். அவங்க இதிலிருந்து முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்து கொடுக்குறான். கொடுத்த உடனே எலிசா சொல்றாரு, இதெல்லாம் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு அப்படிங்கிறாங்க. அடுத்தது 43வது வசனம். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு. சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அந்த 20 அப்பத்தில் 100 பேருக்கு பங்கிட்டு கொடுக்க சொல்றாரு. கொடு, மீதி உண்டாயிருக்கும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது தான் கர்த்தர் எனக்கு என்ன வெளிப்பாடு கொடுத்தாருன்னா, 20 அப்பத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்தது போக மீதி கண்டிப்பாக ஒரு 4-5 எவ்வளோ இருந்ததோ தெரியல, மீதி உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீ கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. 44வது வசனம். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. மீதி எடுத்தாங்க, கண்டிப்பாக மீதி எடுத்தாங்க, மீதியும் இருந்தது. பாருங்க, நம்மளுக்கு இந்த விசுவாசம் இருக்கணும். கொஞ்சம் இருக்குதே, கொஞ்சம் பணம் இருக்குது, இது எப்படி இந்த மாதம் பூரா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இந்த மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம டெஸ்ட் பண்ணியே வருவோம். உங்கள் கையில் இருக்கிற பணத்தை நீங்கள் செலவழித்தது போக கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு என்னன்னா, மீதின்னா ஏதோ கொஞ்சம் பணம் மீதி எடுக்கிறது இல்லை. நான் முன்னமே இன்ட்ரடக்ஷனில் சொன்னபடியாக நம்ம கையில் வந்த பணத்தை விட அதிகமாக மீதி எடுக்கணும். அதுதான் அபரிமிதத்தின் தேவன், அற்புதங்கள் அடையாளங்களின் தேவன் என்பதை நம்ம விளங்க முடியும். பாருங்க, மீதின்னா கொஞ்சம் இல்லை, அபரிமிதமாக நீங்கள் மீதி எடுக்க போறீங்க. அதுக்கும் வசனம் இருக்கு பாருங்க. உபாகமம் 1 அதிகாரம் 10-11 வாசிக்கிறேன். உபாகமம் 1 அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர்
கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். யார் பெருக பண்ணா? கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுறாரு. அப்போ ஏதோ 5 10 நம்ம மீதி எடுக்கிறது இல்லை, ஏராளமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் மீதியாக எடுக்க போகிறோம். இந்த மாதத்தில் நம்ம இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் ஏராளத்தின் தாராளத்தின் தேவன். பிரியமானவர்களே, பாருங்க, இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல திரளா இருக்கிறீர்கள். எப்படி இருக்குமா? வானத்து நட்சத்திரங்களை போல நம்ம திரளா இருக்கோம். 11வது வசனம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்ன சொல்லியிருக்காரு? இன்றைக்கு இருக்கிறது போல நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள். இன்றைக்கு நீங்கள் சம்பளம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது? இன்றைக்கு இருக்கிறத போல 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள். உங்ககிட்ட இருக்கிற பணத்தோட 3 0 சேர்த்திக்கோங்க. 1000 மடங்கு கர்த்தர் அப்படி தான் நம்மளை பெருக பண்ண போகிறார். ஏதோ லட்சம் கோடிகளை வச்சுக்கிட்டு நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கும்படியாக அநேக ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வரும்படியாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள செய்யும்படியாக தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம கொண்டு வந்து கொட்டணும். பாருங்கள், இந்த மலைகளை எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் இதுதான் நினைக்கிறோம், எத்தனையோ மலைகள், 17 கிராமங்கள் இங்கே சுற்றி நடந்திருக்கிறோம். பாருங்கள், போய் ஒவ்வொரு வீடு வீடாக ஒரு படிப்பறிவு இல்லாத ஜனங்கள், இருளர்கள், அவர்கள் மத்தியில் போய் ஊழியம் பண்ணியிருக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு காரை எடுத்துக்கிட்டு போய் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விடவும், இங்கே உள்ள எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் போய் ஹெச்எம்களை பார்த்து இப்படிப்பட்ட ஏகப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறவர்கள் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கிறத போல நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள். நிச்சயமும் உங்கள் குடும்பங்கள் சந்ததி சந்ததியாக, தலைமுறை தலைமுறையாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. விசேஷமாக இந்த ஜூலை மாதத்தில் இது ஆசீர்வாதம் தொடங்குகிற மாதம். இவ்வளோ நாள் எப்படி இருந்தோமோ எனக்கு தெரியாது. கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுத்த வெளிப்பாடு, மீதினா ஏதோ 500 ரூபாய் 1000 ரூபாவோ சம்பள பணத்தில் எல்லாம் செலவு பண்ணி இந்த ஜூலை 31ஆம் தேதி மீதி பணம் எடுத்திருக்கிறேன்றது இல்லை. இன்றைக்கு இருக்கிறத போல 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள். கர்த்தர் பெருக்கத்தின் தேவன் என்பதை உங்கள் குடும்பங்களில் நிரூபிப்பார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போ பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை நான் உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அனாவசிய செலவுகள், மெடிக்கல் செலவுகள், தேவையில்லாத பண செலவுகள் எதுவும் நமக்கு நிச்சயமாக ஏற்படாது. ஏன்னா கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருக்கு. அவருடைய பூரண கிருபை இந்த மாதம் முழுவதும் நம்ம ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினால நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாள்லையும் கூட நான் உங்களோடு கூட ஜெபிக்கும்படியாக ஆசைப்படுறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக, இந்த மாதத்துக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ராஜா. இந்த மாதத்திலையும் நாங்கள் இப்போ தியானித்தபடி இன்றைக்கு இருக்கிறத போல நாங்கள் 1000 மடங்கு கோடா கோடியாய் பெருகுவோம் இயேசுவின் நாமத்தினால. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த மாதத்திலையும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. குடும்பங்களில் உள்ள குறைவுகள் நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. வியாதிகள் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. குடியினால கஷ்டப்படுற கணவன்மார்கள் இயேசுவின் நாமத்தினால விடுதலை அடையட்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசானவன் எந்த குடும்பத்தையும் இந்த குடியினால தொட முடியாது. காசு இந்த விதமாக விரயம் ஆக முடியாது. சாத்தானே, உன் கரத்தை எடு என்று கட்டளையிடுற இயேசுவின் நாமத்தினால குடும்பங்கள் விடுதலை அடையட்டும். வியாதியினால கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்றதுக்காய் நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் இந்த மாதத்துல சந்தோஷம், சமாதானம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா குறைவுகளும் நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஊழியத்துல பெருக்கம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து, உங்களோடும், உங்கள் குடும்பங்களோடும், உங்கள் பிள்ளைகளோடும் சந்ததி சந்ததியாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.